அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காலபலம் அதை அடைகிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமுமே நம்முடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, குறிப்பாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று ஆன்ம பலம், 2வது தெய்வ பலம், 3வது காலபலம். ஆன்ம பலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்னர் பொட்டன்ஷியல், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, இது எல்லாத்தையும் ஆன்ம பலம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். தெய்வ பலம் அப்படின்றது என்னன்னா, யூனிவர்ஸ் பவர், யூனிவர்ஸ் உங்களுடைய விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது, பிரபஞ்ச சக்தியோடு ஒரு விதமான இணைப்பு அல்லது கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. இது தெய்வ பலம் அப்படின்னு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா காலபலம். காலபலம் அப்படின்றது எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு அந்த சரியான டைம் வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் அந்த காலபலம் அப்படின்றது. உங்ககிட்ட என்னதான் ஆன்ம சக்தி இருந்தாலும், பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சிருந்தாலும், அந்த விஷயம் நடக்கிறதுக்கு காலத்தினுடைய டைம் அப்படின்றது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கு அந்த காலம் கைகூடி வர என்னென்ன மாதிரியான பூஜை முறைகள், யாரை வழிபடணும் அப்படின்றது பார்க்கலாம். பொதுவா அமாவாசை டு பௌர்ணமி, பௌர்ணமி டு அமாவாசை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கணக்கு வரும். ஸோ அந்த ஒரு நாளும் ஒரு திதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட திதியில ஒரு குறிப்பிட்ட தேவதை இல்ல குறிப்பிட்ட அம்மனை வழிபடுறது மூலமா நம்ம அந்த கால பலத்தை நம்மளால பெற முடியும். அம்மனின் வடிவங்கள் பெரும்பாலும் சக்தியினுடைய வடிவங்களாவே இருக்கும். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திதிகளினுடைய பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமை, துவிதியை, திருதியை அந்த மாதிரி இருக்கும். நீங்க சாதாரணமா டெய்லி ஷீட் கேலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னாலே அவங்க அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ பிரதமை திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய அந்த கடவுள் காமேஸ்வரி. துவிதியை அப்படின்னா நம்ம வணங்க வேண்டிய கடவுள் பகமாலினி. திருதியை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வணங்க வேண்டிய கடவுள் நித்திய கிளீனினா. சதுர்த்தி அன்னைக்கு நாம வணங்க வேண்டிய கடவுள் பேருண்டா. பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் வஹ் நிவாசினி. சஷ்டி அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் மகா வஜ்ரேஸ்வரி. சப்தமி அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் சிவதுதி. அஷ்டமி அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் தௌரிதா. நவமி அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் குலசுந்தரி. தசமி அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் நித்யா. ஏகாதசி அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் நீலபாதகா. துவாதசி அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் விஜயா. திரையோதசி அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் சர்வமங்கலம். சதுர்த்தசி அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் ஜுவாலா மாலினி. பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய கடவுள் சித்ரா. இந்த 15 கடவுள்களுக்கும் தனித்தனியான சக்திகள் அப்படின்ற மாதிரி வரையறுத்திருக்கிறாங்க. இந்த 15 கடவுளுக்கும் தனித்தனி யந்திரங்கள், மந்திரங்கள், பூஜை முறைகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பூஜை முறைகளை நம்ம பண்றது மூலமா ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை நம்மளால ஏற்படுத்திக்க முடியும். ஸோ இந்த தேவதைகளுக்கான யந்திரங்கள் அப்புறம் மந்திரங்கள் பற்றின விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல சொல்றேன். இந்த வீடியோ பதிவு என்னுடைய விண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுள் வழிபாடு அதுல இருக்கும். அடுத்த தடவை இதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை அதில் பார்த்துக்கலாம். நன்றி.